ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆன்மீகம், ஜோதிடம், கைரேகை, எண்கணிதம், பரிகாரம் ஆகிய துறைகளில் PhD பட்டம் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில தினம்தோறும் நிறைய ஆன்மீகம், ஜோதிடம் இது தொடர்பான கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அளிச்சுட்டு இருக்காரு. இன்னும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க தினம்தோறும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு வரீங்க. உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலமாவோ இணையதளத்தின் மூலமாவோ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்று நம்ம நிகழ்ச்சியில கடகம் ராசி பத்தி பேச போறோம். அது சம்பந்தப்பட்டமான நிறைய கேள்விகளுக்கு சார் பதிலளிக்க போறாங்க. வாங்க கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ராசிகள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க சார். அந்த வகையில் அடுத்ததாக கடகம் ராசி இதனுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். கடக ராசி, கடக லக்னம் அப்படிங்கிறது ராசிகளிலேயே 4வது ராசியாக வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். ராசிகளில் 4வது ராசியாக வரக்கூடிய கடக ராசிக்கு சாஸ்திர ரீதியாகவே ஒரு சிறப்பான பட்டம் இருக்குதுங்க. அதாவது கலி காலத்திற்கு கடக ராசி சிறப்பான ராசியாக சாஸ்திர ரீதியாக வர்ணிக்கப்பட்டிருக்குது. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கடக ராசி, கடக லக்னத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடக ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு, தெளிவு, துணிவு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய விஷயங்கள், எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலையுமே தெளிவும் துணிவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி எந்த இடமாக இருந்தாலும் தனக்கு அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. பகல் நேரத்தில் பொதுவாகவே எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சாதாரணமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை கடகராசிக்கு சிறப்பம்சமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய நிர்வாகம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கடகராசியை சேர்ந்த நண்பர்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா திறம்பட, அதாவது வெகு சீக்கிரமே திறமையாக செயல்பட்டு அந்த நிர்வாகத்தை நடத்தி முன்னணியில் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய முற்போக்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த கடகராசிக்கே உரிய ஒரு சிறப்பான அம்சமாக இருந்துக்கிட்டு இருக்கும். எவ்வளவு வறுமையான குடும்பத்தில் பிறந்தால் கூட பெருமையான வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஆசையும் அந்த ஆசைக்கு உண்டான தகுதியும் கடகராசிக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆசை அப்படிங்கிறது நிறைய பேர் ஆசைப்படலாங்க. ஆனால் அதற்குன்னு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அந்த தகுதிகளை அதிகமாக வளர்த்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு, கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டு இருக்கும். ராசி அதாவது இருக்கிற கிரகங்களிலேயே சந்திர பகவான், மனோகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிற சந்திர பகவான் கடக ராசியில் தான் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. கடக ராசி சந்திர பகவானுக்கு சொந்த வீடாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பெண்களால் இவர்களுக்கு பெரும் மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம், மனைவியை பாசம் அப்படிங்கிறத விட வெறியோடு, அதாவது தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு வெறி, ஆழமான ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு எடுக்கக்கூடிய காலங்கள் பகல் நேரத்தை விட இரவு நேர சிந்தனைகள் இவர்களுக்கு
பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய பெரிய அனுகூலங்களை அள்ளித்தரக்கூடிய பாக்கியங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது கடகராசியை பொறுத்தளவுக்கு. இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி அப்படிங்கிறத விட கேள்வி அப்படிங்கிறத விட இந்த கேள்வி ஞானங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். சின்ன வயசுலேயே ஸ்கூலில் அதை பள்ளியில் வந்து ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை கவனிக்கிறது அப்படிங்கிறத விட அந்த பாடத்தில் வந்து எதிர்கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அம்மா அப்பா 2 பேர் இருந்தால் கூட அப்பாவை விட அம்மா மேலே பாசம் அதிகமுள்ள கடகராசியை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தானே ராஜா தானே மந்திரி அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் ஒரு செயல்கள் செய்யக்கூடிய அமைப்பில் தான் அதிகமாக விருப்பப்படுவாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை வந்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சாதாரண கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, கௌரவம் கொடுக்கக்கூடிய கலெக்டர் தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்தி சிறப்பான இடத்தை எளிதாக பிடிக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். 24 மணி நேரத்தில் அதிகமான நேரங்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பக்குவம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். கடக லக்கணத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் கடக லக்கணத்தை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் தன்னுடைய திருமண காலங்களில் ஜாக்கிரதை அப்படிங்கிறத விட சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிலைமை இருந்துக்கிட்டு இருக்குங்க. உலகத்தில் வந்து பொதுவாக நம்ம இந்திய கடக ராசியை சேர்ந்தவங்க வந்து அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, தனக்கு அப்படின்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சு ஒரு பெரும் மதிப்பான பெருவாரியான சிறப்பம்சங்களோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு தகுதி கடகராசிக்கு உரிய சிறப்பு அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 0442484917. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். இருக்கிற 12 ராசிகளில் வந்து எத்தனையோ பேர் வந்து முக்கியமான தலைமை பதவிகளில் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த நம்மளுடைய நாட்டில் வந்து பெரிய பெரிய முக்கியமான தலைமை பதவிகளில் வந்து அதிகமாக இருந்தவங்களுடைய அதிகமாக இருந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே கடக ராசி, கடக லக்கணமாக இருக்கும். நம்முடைய நாட்டில் வந்து பிரதமர் அப்படிங்கிற அந்த முக்கியமான பொறுப்புகளில் இதுவரைக்கும் இருந்த நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அதிகம் பேர் வந்து ஒன்று கடக ராசியாக இருந்துக்கிட்டு இருக்கும் அல்லது கடக லக்கணமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அமைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடக ராசிக்கும் கடக லக்கணத்துக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. தன்னுடைய வீட்டை விட நாட்டை வந்து மேம்படுத்துதல், அதாவது 4 பேருக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறத விட 400-500 பேர்த்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பக்குவம் கடகராசிக்கு உண்டான சிறப்பு அம்சமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த விஷயமாக இருந்தாலும் நேர்த்தியாக பேசக்கூடிய தன்மை,
எந்த விஷயமாக இருந்தாலும் சிறப்பு அம்சங்களை புகுத்தக்கூடிய ஒரு தன்மை, எந்த விஷயமாக இருந்தாலும் எதிராளி கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவமாக கையாளக்கூடிய ஒரு பாகுபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடக ராசிக்கு சிறப்பு அம்சங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. கடக ராசியை பொறுத்த அளவுக்கு பகல் நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறத விட இரவு நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காத ஏற்றத்தை கொடுக்க வகையில் அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ராசி அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால இந்த கடக ராசியில் உள்ளவங்களுக்கு எப்போ சந்திர திசை வந்துக்கிட்டு இருக்குதோ அந்த சந்திர திசை வரக்கூடிய காலங்களில் கடக ராசியை சேர்ந்தவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, அயல் நாடுகள் போயிட்டு அயல் நாட்டில் பெரும் தனம் பொருள் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே கடக ராசியை பொறுத்தளவுக்கு சந்திர திசை வரக்கூடிய காலங்களில் சாஸ்திர ரீதியாக ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, சந்திர திசையில் இந்திரனை போல ஒரு வாழ்வு அமையும் சொல்லுவாங்க. அது யாருக்கு அமைதுன்னு கேட்டிங்கன்னா கடக ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்கும் அமையுதுங்க. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு தன்னுடைய குடும்பம் மட்டும் அல்லாமல் மற்றவர்கள் மத்தியிலும் பெரிய மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். இவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு தன்னுடைய உறவினர்கள் அதிகமான ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் இல்லாமல் இருந்தால் கூட அடுத்தவர்கள் கடகராசியை பெரிதும் ஆறுதல் படுத்துவராக அனுகூலம் உள்ளவராக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அயல்நாடுகள் செல்றது மூலமாக ஆடை அணிகலன்கள், ஆடம்பரமான ஆடை அணிகலன் சேரக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 29வது வயதில் 37வது வயதில் ஒரு சில கண்டங்களும் ஏமாற்றங்களும் அமையக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்கும். தன்னுடைய 17வது வயதில் கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களையும் திடீர் திருப்பங்களாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை பொதுவாகவே பிரபல்யம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் கடகராசிக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. நவகிரகங்களுடைய அனுகிரகமும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்தில் உள்ள இவங்களுக்கு பிராபலம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிராபலங்களை தவிர்த்து இந்த பிரபல்யத்தை மட்டும் நம்ம தக்க வச்சுக்கணும். அப்படின்னா குறிப்பாக இந்த பிறந்த நாள் வருது இல்லைங்களா, பொதுவாகவே வருஷம் ஒவ்வொருவரும் அந்த பிறந்த நாள் அன்னைக்கு சிறப்பான அதாவது ஆடம்பரமான தான தர்மங்கள் செய்கிறது அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வகையில் அதை வெளிப்படுத்தக்கூடிய அம்சம் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். கடகராசியை சேர்ந்தவங்க தன்னுடைய வாழ்நாளில் எப்படி இருந்தாலும் பிரபல்யம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அவங்க சின்ன வயசிலிருந்தே தன்னுடைய பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாடாமல் அமைதியான வழியில் பின்பற்றுறது ஒரு ஆரோக்கியம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,00,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 04424844
9187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் முதல் முடி, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 11 மாதங்களுக்கு உள்ளாக அந்த முதல் முடியை முடிகாணிக்க செலுத்துகிற மாதிரி குலதெய்வத்து கோயிலில் எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நிலவு தரிசனம் 3ஆம் பிறை அல்லது பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் நிலவு தரிசனம் வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. கடகராசியை பொறுத்தளவுக்கு சாதாரணமாகவே 3ஆம் பிறையை நம்ம பார்த்து வழிபாடு பண்ணுறது, தரிசனம் பண்ணுறது, 3ஆம் பிறையை தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் உள்ளங்கையை பார்க்கறது அல்லது உள்ளங்கையில் தங்கத்தை வச்சு பார்க்கறது அல்லது காயின்ஸ் வச்சு பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை பொதுவான விஷயமாக சாஸ்திரம் கொடுத்திருந்தாலும், இந்த கடகராசியை பொறுத்த கடக லக்னத்தை சார்ந்தவர்கள் இதே 3ஆம் பிறையை நிச்சயமாக தரிசனம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தவர்கள் பார்த்து மெச்சும்படியான ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த நிலவு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாட்களில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லது நிறைய தெரியக்கூடிய அமைப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த 3ஆம் பிறை மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது அமாவாசைக்கு அடுத்து 3ஆவது நாள் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த 3ஆம் பிறையை பார்த்து தரிசனம் பண்ணலாம் நம்ம நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்று மறைஞ்சிரும் அல்லது அந்த நேரத்தை நம்ம மறந்துடுவோம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடகராசியை பொறுத்தளவுக்கு 3ஆம் பிறை வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக மாலை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து 3ஆவது நாள் அந்த நிலவு தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது இந்த 3ஆம் பிறை வழிபாடு பண்ணும் பொழுது குரு பகவானுக்கு உகந்த யானை முடி மோதிரத்தை உங்களுடைய வலது கையில் அணிஞ்சிக்கிட்டு நிலவு தரிசனம் பண்ணிட்டு அந்த மோதிரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய அமைப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று. அதே மாதிரி இந்த மாதிரியான 3ஆம் பிறை தரிசனம் பண்ணக்கூடிய நாட்களில் வெள்ளை நிற உடை அணிந்து இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்புகள் சேர்க்கிறதா இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி உள்ளங்கையில் வேறு வகையான விஷயங்களை கையில் வச்சு கையகப்படுத்தி பார்க்குறது அப்படிங்கிறத விட தன்னுடைய மனைவியையோ நிலவு தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் மனைவியையோ அல்லது குடும்பத்தில் உள்ள மூத்த பெண் குழந்தையோ நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய ஆடம்பரங்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்குமே பயன்படக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இலகுவாக மேம்படுத்தி காட்டக்கூடிய தன்மையுள்ள உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மைகளை இந்த நிகழ்காலத்திலேயே அடையணும் அப்படின்னா இந்த மாதிரியான நிலவு வழிபாடு, பௌர்ணமி திதி வழிபாடு, அதே மாதிரி 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் வச்சுக்கக்கூடிய வழிபாடு, இதுவெல்லாம் சிறப்பு அம்சங்களாக இருந்துக்கிட்டு இருக்கும். எதிர்ப்புகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு அப்படிங்கிறது அப்பப்போ போயிட்டுருக்கும். கடகராசியை பொறுத்தளவுக்கு மறைமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அதாவது அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். எதிர்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த எதிர்ப்புகள் தவிடுபடி ஆகணும், எதிரிகள் உதிர்ந்து போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும், அதாவது திங்கட்கிழமை நாட்களில் அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது, திங்கட்கிழமை நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே இரவு நேரங்களில் நிலவு தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் யாருக்கிட்டும் வம்பு வழக்கு வச்சுக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய எதிரிகள் எவ்வளவு மறைமுக எதிரிகள் இருந்தால் கூட இனிமேல் நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகளை அடிக்கடி கொடுத்து அதற்கப்புறம் தொடுத்த வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. நீங்கள் பயப்பட வேண்டாங்க. கலிகாலத்திற்கு கடகராசி எவ்வளவு சிரமங்களை வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசியாகத்தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. கவலைப்பட வேண்டாங்க. இந்த காலத்தில் எவ்வளவோ நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்து இருந்தால் கூட நல்லவர்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து இனம் கண்டு கொள்ளக்கூடிய பக்குவம் கடகராசிக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பாலும் நீரும் சேர்ந்து அன்னத்துக்கு வச்சா கூட அந்த நீரை பாலிலிருந்து எதுவும் பிரித்து எடுக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் கூட இந்த அன்னம் பார்த்திங்கன்னா நீரையும் பாலையும் தனியாக பகுத்துணர்ந்து எடுக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த காலத்தில் எது தேவையோ அதை சரியான வகையில்
பகுத்து உணர்ந்து வகுத்து வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தன்மை கடகராசிக்கு சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. கடகராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை, கடகராசிக்காரர்கள் கைகளால் வாங்கக்கூடிய பொருள், 3ஆம் பிறை என்று அவங்க கையில் வாங்கக்கூடிய பொருள்கள் வந்து மேன்மைகளையும் சிறப்புகளையும் வாங்கக்கூடிய நபர்களுக்கு அதிசயங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடகம் ராசி பற்றி ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய தொழில், வாழ்க்கை, அவங்களுடைய கல்வி எப்படி இருக்கும், அவங்களுடைய நிறைய விஷயங்கள் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தெரியாதவங்களும் நிறைய வந்து இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. பட் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வழிபட வேண்டிய கோவில்கள் இல்லை வழிபட வேண்டிய கடவுள்கள் யார் யார் சார்? பெண்களால் அதிக நன்மைகளையும் பெருமைகளையும் அடையக்கூடிய கடகராசியை சேர்ந்தவர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நாளில் வச்சுக்கலாம். அதே மாதிரி நிலவு தரிசனம், 3ஆம் பிறை வரக்கூடிய நிலவு தரிசனத்தை வந்து நிச்சயமாக வச்சுக்கணும். அந்த நிலவு தரிசனத்தில் வந்து மனைவியுடைய முகத்தை, நிலவு தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் மனைவியுடைய முகத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய பெருமைகள் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அல்லது மனைவி வந்து ஊரில் இல்லாமல் நீங்கள் வெளியூரில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா உங்களுடைய வலது கையில் யானை முடி மோதிரத்தை போட்டுக்கிட்டு அந்த யானை முடி மோதிரத்தை வந்து நிலவு தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் அந்த யானை முடி மோதிரத்தில் கண் விழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டாலும் நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். வீடு வாசல்னு இருந்தால் கூட வெளியூரில் வந்து அதாவது ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்தால் கூட மனைவியினுடைய பெயரை வந்து 3ஆம் பிறை பௌர்ணமி நாட்களில் சொல்லி அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிரிஞ்சு இருக்கக்கூடிய உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அகன்று குடும்பத்தோடு ஒன்றி வாழக்கூடிய ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். கடகராசியினுடைய சிறப்புகள் வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, அவங்க வழிபட வேண்டிய கோவில்கள், அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்களுடைய தொழில், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். கடகராசி நேயர்கள் இவங்க சொன்ன எல்லா வழிமுறைகளும் நீங்களும் வந்து பின்பற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். ரிஷபராசி நேயர்கள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கே வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும். ரொம்ப தெளிவாக வந்து புரிகிற அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். ராஜயோகம் நிகழ்ச்சியினை குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் ஜோதிடம் குறித்த உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 24. இமெயிலில் தொடர்பு கொள்ள srjgem@gmail.com, info@drkramsrj.com.